சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். தாலிக்கு ஒரு சவரன் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு, பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு, ஸ்கூட்டி அது இதுன்னு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா கூட அதை கூட மக்கள் வந்து பெருசா கவனிக்கல. 4 முனை போட்டியா இருக்கும் நிச்சயமா. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, சீமான் கட்சி எல்லாம் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா சீமான் கட்சி அந்த லிஸ்ட்லயே வரல. மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, மெஜாரிட்டியா மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க, சிங்கிள் மெஜாரிட்டியா மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படின்னா, டிஎம்கே அலையன்ஸோட வந்தாங்க, ஏடிஎம்கே அலையன்ஸோட வந்தாங்க. ஆனா டிவிகே வந்து எந்த அலையன்ஸும் இல்லாம இந்த ஓட்டை வந்து அவங்களால பெற முடிஞ்சிருக்கு. கூட்டணி வச்சுதான் ஆகணுங்கிற நிர்பந்தம் இருக்கு அவருக்கு. ஸோ அப்படி வைக்க மாட்டேன் நான் யாரோடையும் கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை ஸ்கிப் பண்ணார்னா மறுபடியும் வந்து கவர்னர் ஆட்சி வந்து தேர்தல் தான் வருமே தவிர. என்னுடைய விஷ்ணு படத்தில் நடித்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டு எப்படி சொல்ல ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் போது ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் உடைய ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து தேர்தல் களம் வந்து ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. இப்போ ரிசல்ட்லாம் வந்து இப்போ தாவேக தலைவர் விஜய் வந்து பொறுப்பேற்கிறதா இருக்காரு. இப்போ வந்து நம்ம இதை பார்த்தோம்னா நிறைய சினிமால இருந்து வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும். ஸோ அந்த வரிசையில வந்து இப்போ விஜய் சாருமே வந்து அரசியலுக்கு வந்து இப்போ சிஎம் ஆக போறாரு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக நல்லா இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அரசியல் மேலே நம்ம நிறைய விமர்சனம் வச்சுருந்தோம். அது வந்து ஒரு 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 விமர்சனம் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியான மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. 108 சீட்டு வந்து வாங்கியிருக்காரு. யாருமே எதிர்பார்க்கல. உண்மையிலுமே பார்த்திங்கன்னா பல சினிமா, அதாவது அரசியல் விமர்சனம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, பத்திரிகையாளர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்து நிச்சயமாக கணிசமான ஒரு ஓட்டை வாங்குவார். கிட்டத்தட்ட ஒரு 20% 25% வந்து ஓட்டுக்கு அவர் கிடைக்கும். ஆனால் அது வந்து ஒரு 3வது இடத்தை தான் தரும். முதல் இடத்தை வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் கிடைக்கும். அதில் டிஎம்கேக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் வந்து கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வெற்றி அடையும்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெற்றி அடையும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி தாவேகா வந்து வெற்றி அடையும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி கருத்து கணிப்புகளே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து கேரளாலாம் எடுத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியல, அழுத்த திருத்தமாக சொல்லலை. பலவிதமான கருத்து கணிப்புகள் வந்து இந்த தடவை இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலே ஒரு வினோதமான தேர்தல், வித்தியாசமான தேர்தல். ஆமா சார், யாரு ஜெயிப்பாங்கன்றதை யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கருத்து கணிப்புலயுமே வந்து அவ்வளவா யாராலுமே வந்து எந்த கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா வந்து இந்த வாட்டி எஸ்ஐஆர் அது எல்லாமே இருந்தாலுமே நிறைய பேர் வந்து புது வாக்காளர்களும் இருந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த எலெக்ஷன் வந்து சுத்தமா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இந்த ரிசல்ட்டையுமே யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. அதாவது இது யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஆக்சுவலி எப்படின்னா, இது வந்து ஒரு அலை இருந்திருக்கு. வந்து விஜய் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியம் வந்து மக்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வருஷத்துக்கு பக்கத்தில் இவங்க தான் தொடர்ந்து மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அந்த காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் இந்த திராவிட கட்சிகள் தான் மாறி இருந்துட்டு இருக்காங்க, இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருக்கும் மாற்றாக வந்து விஜய் வந்திருக்கார். அவரும் சொன்னது என்னென்னா, நான் வந்து ஒரு மாற்று கட்சி, நான் வந்து 2 கட்சிக்கும் வேற மாற்று கட்சியாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாரு. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கூட மக்கள் வந்து பெருசாக பார்க்கல. அவர் என்ன கொடுத்துருந்தார், நிறைய ஒரு தாலிக்கு ஒரு சவரன் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு, பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு, ஸ்கூட்டி அது இதுன்னு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனால் கூட அதை கூட மக்கள் வந்து பெருசாக கவனிக்கலை. அதே மாதிரி டிஎம்கே வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க, ஏடிஎம்கே வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் இருந்தும் கூட மக்களுக்கு இந்த தடவை உள்ள தேர்தலுங்கிறது வந்து ஒரு மும்முனை போட்டியாக மாறிடுச்சு. சீமான் ஒரு பக்கம் இருந்தால் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2016 அவர் எலெக்ஷனை தொடர்ந்து சந்திச்சுட்டு வராருன்னு நினைக்கிறேன்.
அப்போ கூட வந்து அவர் வந்து தனிப்பெரும்பான்மையான ஒரு ஆதரவு மக்கள் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அது தொடர்ந்து அவருடைய விஷயங்களை அழுத்தமாக சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து எல்லா எலெக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் வந்து தொடர்ந்து வந்து தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காரு. 234 தொகுதி இந்த தடவை கூட சந்திச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு 4 முனை போட்டியாக இருக்கும். நிச்சயமாக ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, சீமான் கட்சி எல்லாம் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் சீமான் கட்சி அந்த லிஸ்ட்லேயே வரல. சென்ற தடவை வாங்கின 8% விட இது சரிஞ்சு டோட்டலாக வேற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த மும்முனை போட்டியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மும்முனை போட்டிங்கிறது இருந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு வாக்கு கிடைத்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 காரணங்களை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சியுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மக்களுக்கு பிடிக்கல. மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டுற உணர்வு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே மட்டும் எலெக்ஷன் நிற்கும் போது யாராவது ஒருத்தருக்கு தான் போடணுங்கிற ஒரு சூழல் வந்து மக்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு மாற்று கட்சியாக டிவிகே வந்துருச்சு, விஜய் வந்துட்டாருன்னும் போது விஜய்க்கு போடுவோமே, விஜய்க்கு போடுவோம், விஜய் பண்ணுவாரு, இவங்க என்ன பண்றாங்க, விஜய்க்கு தான் போடுவோமே, இவங்க என்னதான் பண்ணிட்டாங்க 60 வருஷமா, விஜய்க்கு தான் போட்டு பார்ப்போமே, அந்த மனநிலையில ஒரு குரூப் போட்டிருக்காங்க. இன்னொரு குரூப் எப்படின்னா விஜய் மேல பெரிய மோகம்மா. அது எப்படிதான் இப்படி ஒரு மோகம்னு தெரியல. விஜய் வந்து திரையில வந்து அதாவது சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரபலமான ஸ்டார். அது நம்ம பல இடங்களில் பதிவு பண்ணிட்டு தான் வரோம். அதில் மாட்டுக்கருத்தே கிடையாது. பெஸ்ட் என்டர்டெய்னர் ரஜினிகாந்த் எப்படி பெஸ்ட் என்டர்டெய்னரோ தமிழ் சினிமாவில், அதே மாதிரி விஜய் வந்து பெஸ்ட் என்டர்டெய்னர் தமிழ் சினிமாவில், அதில் மாட்டுக்கருத்தே கிடையாது. ஆனால் அதை தாண்டி அரசியலுக்கு வரும்போது நம்மளும் பல விமர்சனங்கள் விஜய் மேலே வச்சுருந்தோம். அவர் விஜயுடைய அரசியல் தான், அது அரசியலை பற்றிய விமர்சனங்கள் தான். ஆனால் அது மக்களுக்கு சினிமா நடிகர் விஜயை அரசியல் தலைவராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மக்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னமோ பிடிச்சிருக்குமா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து புலங்காகிதம் அடைகிறாங்க. சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். விஜய் வந்து ரோட்டில் போகும்போது, அந்த ரோட் ஷோ போகும்போது, பிரச்சாரங்கள் பண்ணும்போது எத்தனை கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் காசு கொடுக்காம எதுவுமே வந்து கூப்பிடாம வந்து நின்னாங்க. மற்ற கட்சிகள்லாம் காசு கொடுத்தாங்க. ஆனால் இந்த கட்சியில் இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு மோகம், இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், ஆரவாரம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து பிரச்சாரம் தொடங்க ஆரம்பிச்சதுலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் வந்து நிச்சயமாக வேற ஒரு இடத்துக்கு வருவார் அப்படின்னாங்க. அது பார்க்க முடிஞ்சு, கண்கூட நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டா மாறாது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்கு வந்து பெரிய கூட்டம் வந்துச்சு, வந்து பல பேருக்கு பெரிய கூட்டம் வந்துச்சு. வடிவேலு வந்து டிஎம்கேல வந்து பிரச்சாரம் பண்ணார் 2011. அப்போ வடிவேலுக்கு கூட கூட்டம் வந்துச்சு. நடிகனை பார்க்க கூட்டம் வரும், அதெல்லாம் வந்து வரதான் செய்யும். இதெல்லாம் ஓட்டா மாறாது. இதெல்லாம் வந்து ரசிகர்கள் கூட்டம், இது தொண்டர்கள் கூட்டம் இல்லைன்னாங்க. ஆனால் இதெல்லாமே ரசிகர்கள் கூட்டம் தான், இது தொண்டர்கள் கூட்டம் தான். எல்லாம் ஓட்டா மாறும், எல்லாரும் ஓட்டு போடுவோன்னு எல்லாருமே போட்டாங்கம்மா, மொத்தமாக போட்டிருக்காங்க. எங்க யாரை கேட்டீங்கன்னாலும் விஜய் விஜய் விஜய், டிவிகேங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அதுதான் இந்த வெற்றிக்கு சாத்தியமா இருந்திருக்கு. ஓகே சார், இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எந்த கட்சி கூடயுமே வந்து நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து தாவேக தலைவர் விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க, இப்ப பிற கட்சிகள் கிட்டயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து எப்படின்னாமா, அவர் வந்து எந்த கட்சிகிட்டையும் கூட்டணி வச்சுக்கலன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து சில கூட்டணி முயற்சிகள்லாம் அன்னைக்கு நடந்தது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸ் கூட்டணி முயற்சி, பிஜேபி கூட்டணி முயற்சி, அது ஏடிஎம்கே கூட்டணி முயற்சி அப்படின்னு ஒரு சில கூட்டணி, திருமாவளவன் கட்சி, இப்படி சில கூட்டணிகள்லாம் முயற்சி அன்னைக்கு நடந்தது. ஆனா அது வந்து சரியா வரல. அன்னைக்கு 20 வருஷம் கூட்டணியை முறிச்சிட்டு வந்து காங்கிரஸ் வந்து இப்ப தாவேகாக்கு வந்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வந்து இந்த வெற்றி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி. அதுல வந்து 108 சீட்டு பிடிச்சிருக்காரு. 2 இடத்துல நிக்கிறதுனால ஒரு சீட்டு அவர் வந்து கேன்சல் ஆயிருது, ரிசைன் பண்ணணும். இன்னொரு பக்கம் சபாநாயகருக்கு ஒரு சீட்டு விடணும். 106 சீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கே இன்னும் 12 சீட்டு வேணும். ஸோ 118 மட்டும் கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது ஒரு சேஃபான ஜோன் கிடையாது, அன்சேஃபான ஜோனா இருக்கும். அதனால அது ஒரு 125, ஒரு 122, ஒரு 128 இப்படி இருந்துச்சுன்னா ஆட்சி கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கே கூட்டணி வைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு எப்படின்னா இது ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. கோடிக்கணக்கான ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க அரசாங்கம். மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, மெஜாரிட்டியாக மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க, சிங்கிள் மெஜாரிட்டியாக மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா டிஎம்கே அலையன்ஸோட வந்தாங்க, ஏடிஎம்கே அலையன்ஸோட வந்தாங்க. ஆனால் டிவிகே வந்து எந்த அலையன்ஸும் இல்லாமல் இந்த ஓட்டை வந்து அவங்களால பெற முடிஞ்சிருக்கு. ஸோ மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கிறது தான் இங்கே உறுதியான ஒரு விஷயமா நம்ம பேசணும்.
அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 118 சீட்டு வேணும்னும் போது அது இல்லைன்னும் போது இப்போ வந்து யாரோடையாவது கூட்டணி வச்சு தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் இருக்கு அவருக்கு. ஆமா. ஸோ அப்படி வைக்க மாட்டேன் நான் யாரோடையும் கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை ஸ்கிப் பண்ணார்னா மறுபடியும் வந்து கவர்னர் ஆட்சி வந்து தேர்தல் தான் வருமே தவிர மறுபடியும் வந்து எப்படி சொல்றது ஆட்சி பண்ண முடியாத ஒரு சூழல் வரும். ஸோ அது வந்து விஜயும் வந்து விரும்புறது சரி கிடையாது. யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற பிரதான கட்சிகள் யாருமே வந்து அதை விரும்ப மாட்டாங்க. யாருமே எப்படின்னா ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, அதில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் மனநிலை இன்னைக்கு அப்படி இருக்குது அப்படின்னும் போது உடனே அதை கழிச்சிட்டு வேற ஒரு ஆட்சி கொண்டு வரணும், மறுபடியும் எலெக்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் இந்த கூட்டணி அது கண்டிப்பாக பண்ணியாங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால தான் கூட்டணிக்கு போகிறார். ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல வந்து நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து தாவேக தலைவர் விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாவினர் ரவி தேஜாவா இருக்கட்டும், விஜய் தேவர்கொண்டா, இந்த மாதிரி பலர் வந்து ஒரு நடிகர்ன்றதுனால இன்னொரு நடிகர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது வந்துமா விஜய் சினிமா துறையிலேருந்து வந்திருக்காரு. இப்போ வந்து நானே வந்து விஜயை வச்சு படம் தயாரிச்சிருக்கிறேன், விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு சினிமாவில் இருந்து இப்போ நான் என்ன, அதாவது நமக்கு விஜயினுடைய அரசியல் மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் நமக்கு என்ன உள் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் விஜயோட படத்துக்கு நம்மளும் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்கிறோம், நம்ம படத்துலையும் விஜய் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள அந்த இலையோடி அந்த விஷயங்கள் இருக்கவே இருக்காது. அது மனிதனாக பிறந்தவனுக்கு அது இயல்பு. இன்னைக்கு வந்து பாருங்களேன், என்னுடைய விஷ்ணு படத்தில் நடித்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டு எப்படி சொல்ல ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்னும் போது அது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருக்க தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் அது எப்படின்னா எல்லாரும் சினிமா துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு நடிகர்னும் போது அந்த துறை சார்ந்தவர்கள் நம்ம சினிமாலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து சாதியப்பட்டிருக்கு விஜய்க்குன்னும் போது அது பல பேர் வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பல பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இயல்பாக உள்ள ஒரு விஷயம்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள், சினிமா தயாரிப்பாளர்கள், இயக்குனர் எல்லாருமே வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு காரணம் அது என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த சினிமா துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது. தயாரிப்பாளர் அப்படிங்கிற வர்க்கமே இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது சினிமா துறை சார்ந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னும் போது அந்த துறைக்கு ஏதாவது செய்வார், துறைக்கு ஏதாவது நல்லது செய்வார். ஏன்னா அவர் நடிகராக தானே வந்திருக்காரு, சினிமா துறை தானே அவருடைய அடித்தளமாக இருந்திருக்கு, அதுலேருந்து தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படின்னும் போது அந்த பேரும் புகழும் தானே இன்றைக்கி அரசியலுக்கு அவருக்கு பயன்பட்டுருக்கு. அப்படின்னும் போது நம்ம துறைக்கு சினிமா துறைக்கு ஏதாவது செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 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 ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு பர்மிஷன் வேணும், சினிமாவுக்கு ஒரு நல்லது வேணும், ஒரு அவார்டு வேணும், ஒரு மானியம் வேணும், எதுனாலும் அது முதலமைச்சர் தான் வந்து சாங்ஷன் பண்ண முடியும். அப்படின்னும் போது அந்த முதலமைச்சருக்கு எப்படி சொல்கிறது வாழ்த்துக்கள் சொல்கிறதோ அது அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதோ இது இயல்பான விஷயம்தான். அதை நம்ம தப்பாகவும் சொல்ல முடியாது, அது ரொம்ப சரியான விஷயம்தான். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.